கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நம்மை கர்த்தருடைய பாதத்தில் கூடி வர செய்த நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல காத்த தேவனுக்கு நாம் இந்த வேளையிலே கூடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த வேளையிலே இன்றைய தேவ பிரசன்னத்திலே கலந்து கொண்டிருக்க வந்திருக்கும் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. உன்னதமானவர், உயர்ந்தவர், சர்வலோகத்தின் அதிபதியாய் இருக்கிறவர். ஆமென். சர்வத்தையும் உண்டாக்கிய சர்வ வல்லவர். ஆமென். உலகத்தை உண்டாக்கிய நம்முடைய தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு நம்முடைய தேவனை நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு மனமாய் கூடி நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி. தேவன் நம்மேல் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்பு மிகவும் பெரிது. கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு பெரிது. சேற்றிலே கிடந்த நம்மை தூக்கி எடுத்து சுத்தம் பண்ணி அவருடைய சமூகத்தில் நம்மை மகிழ்ச்சியாய் காண பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு நாம் இந்த வேளையில ஒரு பாடலை பாடி நன்றி செலுத்துவோம். ஆமென். ஐயா உம் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா உம் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் அந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் அந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயா உன் திருநாமம்
அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயா திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயா, வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயா திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். தினம் அனைவரும் கேட்க வேண்டும். குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயா திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். தினம் அனைவரும் கேட்க வேண்டும். தினம் அனைவரும் கேட்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் நம்முடைய கர்த்தருக்கு நாம் பாடலால் நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்தினோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய உயர்ந்த திரு நாமத்தை நாம் அகிலமெல்லாம் சொல்லி பரப்ப வேண்டும். ஆமென். அவருடைய ஆறுதலின் வசனம் நாம் கண்டு மகிழ்ந்ததை போல் மற்ற அனைவர்களும் இந்த ஆறுதலின் வசனங்களை, நம்முடைய தேவனுடைய வசனங்களை கேட்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணீர் விடும் மனிதர்களும் கலங்கிடும் மாந்தர்களும் அவருடைய கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, சிலுவையின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஜீவியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இருளிலே வாழ்கிற ஒவ்வொரு மாந்தர்களும் நம்முடைய கர்த்தரின் பேரொளியை கண்டு அவருடைய பாதத்திலே ரட்சிப்பு அடைய வேண்டும். ஆமென்.
அவர் இயேசுதான் தேவன் என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்யும் சாத்தானை வென்று நம்முடைய சாபங்களை எல்லாம் வென்று நாம் கர்த்தரிடத்திலே விடுதலை பெற வேண்டும். ஆமென். நாம் வெற்றியோடு நித்தமும் வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. குருடர்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்திலே பார்க்க வேண்டும். முடவரெல்லாம் அவருடைய நாமத்தினாலே நடக்க வேண்டும். செவிடரெல்லாம் அவருடைய வார்த்தையினாலே கேட்க வேண்டும். அவருடைய நாமம் அதிசயமானது, அற்புதமானது என்று நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஆமென். நம்முடைய கர்த்தர் எல்லா அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்திலே வந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே நாம் கலங்க வேண்டாம், வருந்த வேண்டாம், தயங்க வேண்டாம். நம்முடைய ஜீவ பாதையின் வழியாக நாம் ஓடிக்கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு தந்த பரிசுத்தத்தை தேடி நாம் ஓடி அவருடைய பாதத்திலே நாம் நித்தமும் அமர்ந்து காத்திருப்போம். ஆமென். நம்முடைய தேவன் சர்வ லோகத்தின் அதிபதி. அவருடைய கிருபை நம்மை நித்தமும் தாங்கி வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் அதிபதியாய் இருக்கிற நம்முடைய தேவன் பலத்த கிரியைகளை நம் மத்தியிலே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் 119வது சங்கீதத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாளிலே 40ஆம் வசனம் முடிய நாம் வாசித்தோம். இந்த நாளிலே 41 முதல் 48ஆம் வசனம் முடிய நாம் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்போது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கும் காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இப்படியாய் கர்த்தரை நாடி ஓடி தேடி அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எத்தனை வசனங்கள், எத்தனை வார்த்தைகளினால் அவர் நம்முடைய தேவனை
வர்ணித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உரைத்த வாக்கு தத்தத்தின்படியாய் அவருடைய தயவும் அவருடைய ரட்சிப்பும் நமக்கு வருவதாக என்று நாம் கர்த்தரிடத்திலே வாஞ்சையாய் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நிந்திக்கிற மனுஷனுக்கும் நாம் ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அவர்கள் மத்தியிலே கம்பீர சத்தத்தோடு கம்பீரமாய் நிலைநிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நிமிர்ந்து நடக்கும்படியாக நம்முடைய தேவன் நம்மை நிந்திக்கிறவர்கள் மத்தியிலே உயர்த்துவார். ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் தலை குனிவதில்லை. ஆமென். அவருடைய நாமத்தினாலே நிமிர்ந்த பிள்ளைகளாய் நாம் நடப்போம். ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை நான் நம்பி இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையிலே நாம் உறுதிப்படும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை தருவார். நாம் நம்முடைய கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருப்பது போல நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இந்த பூமியிலே மகிழ்ச்சியாய் காணப்படுவோம். ஆமென். அவருடைய சத்திய வசனம் நம்முடைய வாயினின்று நீங்க விடாதபடி நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். ஆமென். அவருடைய நியாய தீர்ப்பு எப்பொழுது வரும் என்று நாம் அவருடைய பாதத்திலே காத்திருந்து நாம் கர்த்தரை வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். நம்முடைய தேவன் எப்போது வருவார் எப்போது வருவார் என்று நோக்கமாயிருந்து நம்முடைய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆமென். அவருடைய சத்தியத்தின் வேதத்தை நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவோம். நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்த சிந்தையோடு அவருடைய வேதத்தின் ரகசியத்தை நாம் கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டு நாம் கர்த்தரை கரம் பிடித்து அவருடைய பாதையிலே நாம் நடந்து கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடந்து அவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் ஆராய்ந்து அறிந்து நாம் விசாலத்திலே நடக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆமென். நாம் பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் உண்மையாய் உத்தமமாய் சத்திய வழியிலே நடக்கும் பொழுது நாம் யாருக்கும் நம்முடைய இருதயம் பயப்பட வேண்டாம். ஆமென். நாம் பயந்து நடுங்கி திரிய வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் ஏற்று நடக்கும் பொழுது கம்பீர நடை நடக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம் இருதயத்துக்குள்ளே நமக்கு எந்த ஒரு கலக்கமோ பயமோ ஏற்படாது. ஹல்லேலூயா. நாம்
அவருடைய சாட்சிகளை குறித்து பெரிய ராஜாக்களுக்கு முன்பாகவும் பெரிய பெரிய ஆட்சி செய்கிறவர்கள் முன்பாகவும் நாம் வெட்கப்படாமல் பேசுவோம். ஆமென். நம்முடைய கர்த்தரை குறித்து நாம் வெட்கப்படாதபடி பேசுவோம். ஹல்லேலூயா. நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை கூறும் பொழுது, அவருடைய சாட்சிகளை நாம் வெளிப்படையாய் பேசும் பொழுது, நாம் யாரை குறித்தும் கலங்காமலும் திகையாமலும் தயங்காமலும் நாம் பேசுவோம். ஆமென். அப்படியாய் கர்த்தர் நமக்கு மனமகிழ்ச்சியை தந்திருக்கிறார். அவருடைய அற்புதத்தினாலும் அதிசயங்களினாலும் நம்முடைய இருதயங்கள் களி கூர்ந்து நாம் வெட்கப்படாதபடி அவருடைய நாமத்தை குறித்து சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவருடைய கற்பனைகளில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானித்து அவருடைய ஞானத்தில் நாம் பெயர் பெற்றவர்களாய் பெருமை மிகுந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்களாய் அவர் சமூகத்திலே நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஆமென். எல்லா ஜனத்திலும் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் வழி நடத்துவார், சந்தோஷமாய் வழி நடத்துவார், சமாதானமாய் வழி நடத்துவார். ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த ஒரு நாசமும் மோசமும் சேதமும் அணுகாதபடி கம்பீரமாய் நிலைநிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பிரியப்படுகிற அவருடைய கற்பனைகளிலே நாம் கையெடுத்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வார். நம்மை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய கிரியைகளை செய்து நம்மை ஆசீர்வதிக்க இந்த நாளிலே வந்திருக்கிறார். நம்மோடு கூட நம்முடைய தேவன் அசைவாட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் தருவார். ஆமென். நாம் எந்த ஒரு காரியங்களை எடுத்தாலும் அதை ஜெயமாய் பெற்றுக்கொள்ள நம்முடைய தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பாதத்திலே அண்டி வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் கர்த்தருடைய ஜெயத்தை இந்த நாளிலே பெற்று செல்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே நாம் சில நிமிடங்கள் அவருடைய பாதத்திலே காத்திருந்து நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு நம்முடைய தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நன்மைகளினால் அவர் அருள பண்ணுவார், அருளி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே நாம் பாரத்தோடும், ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்திலே நான் காத்திருக்கிறேன், எனக்கு இந்த நாளிலே என்னுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து எனக்கு இந்த நாளிலே போதுமானவராயிருந்து என்னுடைய ஆபத்துக்களிலெல்லாம் இருந்து என்னை விலக்கி என்னை மீட்டு இந்த நாள் முழுவதும் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படி என்று நாம் அவருடைய பாதத்திலே கேட்போம். நாம் வாஞ்சையோடு அவருடைய பாதத்திலே காத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஆமென். ஹல்லேலூயா. கேட்டால் மட்டுமே நம்முடைய கர்த்தரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காமல் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாய்களை திறந்து நம்முடைய கர்த்தரிடத்திலே நம்முடைய வாஞ்சைகள்
அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நம்முடைய தேவனிடத்தில் நாம் யாவையும் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்தீரப்பா. இந்த புதிய நாளை தந்து நீர் எங்களை அப்பா இந்த நாளிலே பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ராக்காலம் முழுவதும் நீர் எங்களை ஆண்டவரே அயர்ந்த நித்திரை தந்து கர்த்தாவே எங்களை நீர் தூங்க பண்ணினீர். இந்த காலை வேளையிலே அப்பா நாங்கள் எழுந்து நிற்கும்படியான கிருபையை தந்தீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்போதும் கூட நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து அப்பா நீர் அசைவாட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் இப்போதும் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே அப்பா உம்முடைய கல்வாரி காட்சியை நினைத்து உம்முடைய சிலுவை பாடுகளை நாங்கள் உணர்ந்து உம்மை துதிக்கிற ராஜா. உம்முடைய கல்வாரின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாய் கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே பக்தி வைராக்கியமாய் காத்துக்கொள்ள என் தகப்பனே எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆவியானவரே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் பாதுகாத்து பரிசுத்த பாதையிலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நீர் நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் ஆண்டவரை தந்து அப்பா பக்தி வைராக்கியம் தந்து நீர் ஆண்டவரை உம்முடைய பாதையிலே நீர் நடத்த போற உம்முடைய நல்ல தயவுக்காக இந்த வேளையிலே நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் அப்பா நீர் பரிசுத்த சிந்தையோடு காத்துக்கொள்ளும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு இருக்க இடமும் உண்ண உணவும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் தந்து மகிழப்படுறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய தயவும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் எங்களை இந்த நாளிலே ஆண்டு வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே இந்த நாளிலே நீர் உலகத்தில் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா எங்களுடைய தேவைகள் அனைத்தை சந்தித்து அப்பா இந்த பூமியில் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே சிறு பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கிற ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் என் தகப்பன் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே டாக்டர்களையும் நர்ஸுகளையும் என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு இன்னும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே பலன் தந்து சுகம் தந்து நிறைய ஆண்டவரே வியாதியஸ்தர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே பாக்கியத்தை நீ தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே துப்புரவு தொழில் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் அவர்களுடைய சரீரங்களுக்கு எந்த ஒரு பலவீனங்களும் மேற்கொள்ளாதபடி என் தகப்பன் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே அப்பா ஆண்டவர் இந்த நாளிலே ரயில் ஓட்டும் ஓட்டுநர்களையும் கப்பல் ஓட்டும் ஆளுமிகளையும் ஏரோப்ளேன் ஓட்டும் பைலட்டுகளையும் பஸ் ஓட்டும் ஓட்டுநர்களையும் மற்றும் வாகனங்கள் ஓட்டும் பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் பயணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவரையும் எந்த ஒரு விபத்துக்களுமின்றி கர்த்தர் இந்த நாளிலே பாதுகாத்து கொள்ள போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே பட்டாசு தொழில் செய்ய போகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளையும் தகப்பன் இழந்து தாய் இழந்து இருக்கிற ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளையும் ஆண்டவரை கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும்
கணவனை இழந்து விதவை கோலத்திலே இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா மாற்றுத்திறனாளிகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் ஏற்றதை ஏற்ற வேளையிலே உம்முடைய பரத்திலிருந்து சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கென்று கர்த்தாவே உதவி செய்யும் கரங்களை உம்முடைய பரத்திலிருந்து நீர் அனுப்ப போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அவர்களுக்கென்று உதவி செய்கிற ஒவ்வொரு கரங்களையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அவர்களை கர்த்தாவே ஒரு மடங்கு செய்தால் இரு மடங்கு என் தகப்பன் ஆசீர்வதிக்க வேணுமாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் நிறைய அப்படி உதவி செய்கிற கரங்களை இந்த உலகத்திலே நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியின் தேவன் எங்களை முற்றிலுமாக ஆண்டு வழிநடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே இந்த நாளிலே உம்முடைய ஊழியங்களுக்கு என்று எழும்பி பிரகாசித்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் அப்பா ஊழியத்தின் பாதையிலே ஜெயம் பெற்றவர்களாய் நடக்க என் கர்த்தர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உமக்கென்று வைராக்கியமாக எழும்பி நிற்கும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா விசுவாச குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் வாலிப கன்னியர்களையும் என் கர்த்தர் உம்முடைய ஊழியங்களுக்கென்று நீர் சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஞானத்தோடும் ஆண்டவரே நீதியோடும் உம்முடைய பரிசுத்த உள்ளத்தோடும் நடக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு தகுதி தர போறதற்காக தகுதியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்முடைய தேவாலயத்திலே அவர்கள் ஆண்டவரே அன்னதினமும் ஆண்டவரே உம்மை பற்றி பாடி துதித்து மகிழ்ந்து அப்பா அந்த பிள்ளைகள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே இந்த பூமியிலே பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். அப்படியாய் நீர் செய்ய போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கடன் பிரச்சனைகளிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் காண உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா சுகபலமின்றி கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கர்த்தரிடத்திலே உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியின் தேவனே அப்பா இந்த நாளிலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். கர்த்தாவே அப்பா ஆண்டவரே சொந்த தொழில் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா அதிலிருந்து அப்பா அவர்கள் விருத்தி அடைய அவர்கள் ஆண்டவரே அதிலிருந்து மேன்மைப்பட கர்த்தர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சொந்த தொழில் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மனம் வாடாதபடி உம்முடைய கரங்களுக்குள்ளாய் அவர்கள் அடங்கி இருந்து உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளினாலும் உம்முடைய வசனங்களினாலும் அவர்கள் ஆண்டவரே அவர்களை மேன்மைப்படுத்தி கொள்ள கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அந்த தொழிலை ஆசீர்வதித்து அதிலிருந்து அவர்கள் பழுகி பெருக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே அவர்கள் அதிலிருந்து மேன்மேலும் மேன்மேலும் ஆண்டவரே விருத்தியடைய கர்த்தர் கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும். சொந்த தொழில் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கூட இருந்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தை சந்தித்து நீர் அவர்களை வழிநடத்த போற உம்முடைய நல்ல தயவுக்காக இந்த நாளிலே நாங்கள் ஒரு மனமாய் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய தேவைகளை அனைத்தை சந்தித்து அவர்களுடைய துக்கங்கள் சுமைகள் கண்ணீர்கள் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ஆண்டவரே நீர் வழி நடத்த போற உடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு சுகம் தந்து பலன் தந்து கர்த்தாவே நீடித்த ஆயுசு நாட்களை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களை அப்பா பழுகி பெருக பண்ண போற உடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். முன்னோர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். அப்ப இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே சுற்றங்களை பாதுகாத்து கொள்ளும். நீர் எங்களுக்கு தந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்.
ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த மருமக்களையும் மருமக்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தந்த பேர குழந்தைகளையும் பேத்திகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீடித்த ஆயுசு நாட்களை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியான தேவனே, உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள், உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்தி நீர் ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்த போறோம்டைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பூமியிலே உமக்கென்று வைராக்கியமாய் ஜீவியம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து அப்பா நீர் வழி நடத்த போறோம்டைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வசனங்களும் இந்த பூமியிலே விதைக்கப்படும் போது ஜனங்கள் அந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் உற்சாகமாய் கேட்க அவர்களுடைய செவிகளை என் கர்த்தர் திறந்தருளப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே ஆண்டு வழி நடத்தும். தகப்பனே, கர்ப்பஸ்திரிகளுக்கு என் கர்த்தர் இந்த நாளிலே அனைவருக்கும் சுகப்பிரசவத்தை கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அவர்களோடு கூட உம்முடைய கிருபை தாங்கி வழி நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா போலீஸ் வீரர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இராணுவ வீரர்களை என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தீயணைப்பு படை வீரர்களை என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய பணிகளை என் கர்த்தர் அப்பா நீர் ஆண்டவரே அப்பா கஷ்டமான பணிகளாக இருந்தாலும் அதில் எகுமாய் அவர்களுக்கு மாற்றி தர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய உள்ளங்களிலே என் கர்த்தர் பேசி அவர்களுடைய கர்த்தாவே எல்லா ஆண்டவரே அப்பா தீங்குகளையும் விலக்கி அவர்களை ஞானவான்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் பாக்கியம் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களை நீர் தெரிந்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பு தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உம்முடைய கிருபை தாங்கி வழி நடத்த போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா உம்மை தேடி வருகிற உம்மை நாடி வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என் கர்த்தர் விடுதலை தந்து நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து அவர்களுடைய காரியங்களை ஏற்ற வேளையிலே சந்தித்து நீர் வழி நடத்த போற உம்முடைய நல்ல தயவுக்காக இந்த நாளிலே துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அக்கினி அபிஷேகம் உம்முடைய கர்த்தாவே தீர்க்க தரிசன வரங்கள் யாவும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு என் தகப்பனீர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தந்து ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை காத்து வழி நடத்தும். இந்த நாளிலே கர்த்தாவே எங்களோடு கூட இரும். ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே எல்லா தேவைகளினாலும் எங்களை நிறைத்து இந்த நாளிலே எங்களை மனமகிழ்ச்சியாய் காண உதவி செய்யும். தாழ்த்தி எங்களை முற்றிலுமாக உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலே துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் நீர் எங்களோடு கூட இருமப்பா. ஆமேன், அல்லேலூயா. சாரி கட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்டா. சாரி கட்டிட்டு இருக்கியா? சரி சரி வா.